அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாம் பால். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்துட்டு மாநில துணைத் தலைவராக இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அண்ணன் விஜயகாந்தை வந்துட்டு எங்கே பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா 2007 எங்கள் அப்பா இறந்த போது அண்ணனை பார்த்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு லோக்கலில் ஒருத்தர் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து எங்கள் பிளாக்மெயிலாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அண்ணனை போய் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா அந்த கட்சியில் இருந்தாங்க. உடனே அன்னைக்கு காலங்கத்தில் பார்த்து எல்லாத்தையும் விளக்குனேன். பை ஈவினிங் அவரை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அந்த அண்ணன் அந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்காக ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஒரு நல்ல மனிதர், நல்ல பொலிட்டிஷியன். இன்னைக்கு அவர் இல்லைன்றது ஒரு பெரிய வருத்தம் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ எல்லாரும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் நல்லா சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் கடைசியாக பார்க்கும்போது 2019 எலெக்ஷன் போது அண்ணனை போய் பார்த்து அப்போ வாழ்த்து வாங்கினேன். அதுக்கப்புறம் அண்ணன் வந்துட்டு அவங்களோட இந்த உடம்பு சரியில்லாமல் போய் திருப்பி வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கு வந்து எனக்கு தான் கேம்பெயினுக்கு வந்தாங்க சென்ட்ரல் மெட்ராஸில் 2019. ஸோ அண்ணங்கிறது எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல். ஸோ அவங்க குடும்பத்துக்கும் அவங்க விஜய் நல்ல எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ விஜய்க்கும் சரி அன்னைக்கும் சரி எல்லாருக்கும் என்னோட டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ். அது ரொம்ப முக்கியம். எனக்கு அண்ணனை பற்றி ரொம்ப பிடிக்கும்னா நாங்கள்லாம் 2 பேரும் ரொம்ப பெரிய ஒரு பிரபாகர் பக்தர்கள். ஸோ அவங்க விஜய்க்கும் பிரபாகரன் பேர் வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் கேப்டன் டிவிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த தமிழோட யார் சண்டை போட்டோம் என்ன தமிழுக்காக எல்லாரும் சண்டை போடணும். அது அண்ணன் வந்து ஒரு பெரிய தமிழை தூக்கி நிறுத்தின ஒரு மனிதர். எல்லாரும் எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய மனிதர். ரொம்ப நன்றி.